நிறைய பேர் மார்கழி மாதம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பாங்க. இந்த மாதத்தில் வந்து சாமி கும்பிட்றது அவ்வளோ விசேஷம். வீட்டில் சாமி கும்பிட்றது இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து கோவிலுக்கு போவாங்க. கம்பல்சரி வந்து தினமுமே போவாங்க. 6 மணிக்கெலாம் எல்லா கோவில்லுமே இங்கெல்லாம் வந்து நட திறந்துட்டுருப்பாங்க. சீக்கிரத்தில் விடியற்காலையிலே வந்து பூஜை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் சாமி கும்பிட்ட உடனே வந்து கோவிலுக்கு போகலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற டைம்லாம் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் முழுக்கவே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பூஜை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கலர் பொடிலாம் போடணும், லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து விளக்குலாம் வந்து ஏற்றிருக்கேன். குட்டியாக வந்து ஒரு கலர் பொடி போட்டு ஒரு கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. வாக்கிங் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாக்கிங் போயிட்டு. சரி இன்னிலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி நாளைக்கு போகலான்னு நினச்சோம். இதே மாதிரியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, லேட் ஆனாலும் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க. சரி காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்றேன் வேணான்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தண்ணிலாம் வந்து பிடிக்கணும். சரி திரும்ப மேலே வந்து தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுட்டு போகிறதுக்காக வந்தாங்க. சரி அவங்களுக்குமே வந்து பால் காய்ச்சி கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அவங்க வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் இன்னும் இந்த விளக்கு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணணும். எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு வச்சு சப்பாத்தி இருந்தது. 2 பேருக்குமே சப்பாத்தி போட்டுட்டு சாம்பார் கொஞ்சம் இருந்தது. நைட்டு வச்சது தான் இது 2மே. கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அவங்க 2 பேருக்குமே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். காலையில் டிஃபன் வந்து அவங்கள வெளியில் சாப்பிட்டுக்க சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். மார்கழி முதல் நாள் முருகர்கிட்டேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா கூட நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டன்னும் போது அதை யாராலையுமே நம்மளால் பார்த்துக்கவே முடியாது. ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து வந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு பெரிய நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சஷ்டி கோலம் போட்டு விளக்கேற்றிருக்கேன். ஒரு தீபம் மட்டும் நெய் தீபம் ஏற்றினேன். மற்ற 5 தீபமே வந்து எண்ணெயை தான் ஊற்றி தீபம் ஏற்றிருக்கேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதுக்கப்புறம் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டுருந்தேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, கடவுளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு திரும்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் ஒரு ஞாபகப்படுத்துவார்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் மார்கழி மாதம் வந்து இன்றைக்கி விளக்கேற்றிருக்கீங்க, யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். மிஸ் பண்ணவங்க வந்து நாளைக்கு வந்து விளக்கேற்றிக்கலாம். நம்ம லைஃப்பில் நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட இந்த மாதம் முழுக்க வந்து நம்ம ஒரு நோட்டில் எழுதிட்டே வரலாம். விடியற்காலைல நம்ம எழுதுறதோ பேசுகிறதோ 100% நடக்கும். இதில் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் பேசுகிறது அப்படியே நடந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நினச்சாலுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம்.